அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் பெற விரும்பும் மக்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளன. 2 லட்சம் ரூபாய்க்குள் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு வருடத்திற்கு ஒருமுறை வட்டியை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படும். ஆனால் அதற்கு மேல் நகைக்கடன் பெற்றவர்கள் மாதம் தோறும் வட்டியை கட்ட வேண்டும் என கூட்டுறவு வங்கிகள் அறிவித்துள்ளன. இதனால் பலரும் கூட்டுறவு வங்கிகளை நாடி நகைக்கடன்களை பெற தொடங்கியுள்ளனர். அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. முன் அறிவிப்பின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. அவசர தேவைகளுக்காக ஒரு நாள் முன்னதாக மாலை 5 மணிக்குள் விடுப்பு தெரிவிக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து பேருந்துகளை இயக்க வேண்டும் என சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டின் பொது விநியோக திட்டத்தின் பயன்களின் குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் சனிக்கிழமை மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதத்திற்கான மக்கள் குறைதீர் முகாம் 2025 ஏப்ரல் 12ஆம் தேதி சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் பொது விநியோக திட்டம் சார்ந்த பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தில் மீன்பிடி தடை காலம் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14 வரை 61 நாட்கள் இருக்கும் என்றும் இந்த காலத்தில் மீனவர்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தளங்களில் நிறுத்தி வைக்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள 33,000 மீனவ குடும்பங்களுக்கு தலா 8,000 நிவாரண தொகை வழங்கப்பட உள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் நூலகம் மற்றும் பள்ளி கல்வித்துறையின் முக்கிய திட்டங்களை திறந்து வைத்தார். மொத்தம் 117 கோடி செலவில் கட்டப்பட்ட 324 புதிய பொது நூலக கட்டடங்கள் மற்றும் 199 வகுப்பு அறைகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டன. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இது குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.